யோபு 5:19 சொல்லுகிறது, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு பயத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இக்கட்டுக்கு மேல இக்கட்டு வந்துகிட்டே இருக்கு, இதை சமாளிச்சு முடிச்சா அடுத்தது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை உங்களுடைய பண கஷ்டமா இருக்கலாம், நஷ்டங்களா இருக்கலாம், வேதனைகளா இருக்கலாம், ஒருவேளை எல்லாமே வெறுமையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 6 இக்கட்டுகள், இந்த இக்கட்டுகள் எதனால் வருகிறது? நெருக்கத்தின் நிமித்தமாய் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, we need to sit and analyze. ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்குதுன்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது, you know something, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் உணர்ந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நம் கண் காணாமலேயே இந்த 6 இக்கட்டுகளுக்கோ நம்மை நீங்களாக்கி அவர் கொண்டு வந்தார். அவர் சொல்றாரு, இந்த 7ஆவது இக்கட்டிலும் பொல்லாப்பு உன்னை தொடாது என்று கர்த்தர் சொல்கிறார். Between life and death you might be fighting out something. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், பொல்லாப்பு நேரிடாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். May God bless you with this prophetic word today. Amen.